வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனையும் என் குலதெய்வங்களையும் வணங்கி இன்றைய நாள் இனிய நாள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இன்றைய நாள் எப்படி உள்ளது என்பதனை இப்போது காண்போம். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி 11/12/2024 புதன்கிழமை. அயனம் தட்சணாயனம், ருது சரத் ருது, திதி ஏகாதசி திதி, இரவு 1:10 வரை, பிறகு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி, பகல் 11:48 வரை, பிறகு அஸ்வினி. இன்றைய யோகம் வாரியன், மாலை 6:55 வரை, பிறகு பாரிகம். இன்றைய நேத்திரம் 2, ஜீவன் இல்லை, 0 இருக்கு. இன்னைக்கு அமிர்தாதி யோகம் மரண யோகம். அடுத்த நாள் காலை 6:10 வரை உள்ளது. இன்றைய நல்ல நேரம் காலை 10:40 முதல் 11:40 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை பகல் 10:30 முதல் 12 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை. நண்பர்களே, இன்றைய உள்ள ராசிகளில் எந்தெந்த ராசிக்கு என்ன பலன் என்பதனை இப்போது விரிவாக காண்போம். மேசம் தைரியம், மனதில் ஊக்கம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள். ரிஷபம் சிந்தனை, மன அமைதி ஏற்படக்கூடிய நாள். மிதுனம் வீண் அலைச்சல், மன ஓய்வு தேவைப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள். கடகம் தெய்வீக சிந்தனை, கடவுள் பக்தி ஏற்படக்கூடிய நாள், தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது. சிம்மம் தனதானியம், செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய நாள். கன்னி போட்டி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. எச்சரிக்கையுடன் இருக்கவும், வீண் வாக்குவாதம் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. தனுசு மன உற்சாகம், நற்செயல் உண்டு. இன்றைய நாளில் ரொம்ப உற்சாகத்தோடு ஒரு பணியை செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள். துலாம் மன உளைச்சல், வீண் அலைச்சல், அசதி உண்டு. அதனால் மிகவும் கவனமுடன் இருந்து உடல் உபதிகளை தவிர்ப்பது நல்லது. விருச்சிகம் வீண் கோபம், எதை செய்தாலும் சரியில்லை, அதனால் சினம், அதாவது கோபம், வேகம் ஏற்படக்கூடிய நாள். மகரம் எல்லோர் இடத்திலும் பணிவு இருக்க வேண்டும். இன்றைய நாள் பணிவோடு நடந்து கொண்டால் எல்லா விதத்திலும் மனசாந்தி ஏற்படும். கும்பம் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள். மீனம் செய்யும் காரியத்தில் வெற்றி, சாதனை உண்டாகும் இன்றைய நாள். நண்பர்களே, இன்று எந்தெந்த நட்சத்திரத்துக்கு என்ன பலன் இப்போது பார்ப்போம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களுக்கு சம்பத்தாரை, அதாவது மனசுக்கு இனிய சம்பவம் நடக்கும். திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரம் சேமத்துடன் நடக்கக்கூடியது. எதை செய்தாலும் அது மன சேமத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் சாதகமான நாள், எதிர்பார்த்ததை காட்டிலும் சாதகமாக இருக்கும். பரணி, பூரம், பூராடம் அவர்களுக்கும் நல்ல நாளே, எடுத்த காரியம் ஜெயம் உண்டாகும். அஸ்வினி, மகம், மூலம் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் பிறகு நல்ல வெற்றி கிடைக்கும். இன்றைய கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்துக்கு மனசில் சிறு சிறு பயம் அல்லது காயம், சங்கட்டங்கள் ஏற்படலாம். கவனத்தோடு இருக்கவும்.
மிருகசீரிஷம் சித்திரை அவிட்ட நட்சத்திரம். யாரிடத்திலும் வீண் வாக்குவாதம் தேவையில்லை. கூட இருப்பவர்களே மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள். கவனத்தோடு இருக்கவும். புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம். வண்டி வாகனத்தில் தொழில் செய்கிற இடத்தில் கவனத்தோடு இருக்கணும். சிறு காயங்கள் ஏற்படலாம். உடல் உபாதைகள் ஏற்படலாம். எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய ஜென்ம நட்சத்திரம் ரேவதி. அணுஜென்ம நட்சத்திரம் ஆயில்யம். திரிஜென்ம நட்சத்திரம் கேட்டை. நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் சிம்மம். பூர நட்சத்திரம் காலை 11:48 வரை, பிறகு உத்திர நட்சத்திரத்துக்கு. இன்றைய சூலம் கிழக்கு பகல் 12:24 வரை. அதுக்கு பரிகாரம் பால். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள். நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.